வணக்கம். ஆன்மீக செய்திகள். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வருடாந்திர வசந்த உற்சவம் நேற்று வெகு விமர்சையாக துவங்கியது. ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்ப சுவாமி உற்சவர்களுக்கு மேற்கு மாட வீதியில் திருமஞ்சனம் நடைபெற்றது. விழாவின் இரண்டாவது நாளான இன்று வசந்த உற்சவத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்ப சுவாமி தங்க தேரில் எழுந்தருளினார். பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க தேர் மாடவீதிகள் வழியாக திருவீதி உலா வந்து வசந்த மண்டபம் வந்தடைந்தது. வசந்த மண்டபத்தில் மலையப்ப சுவாமி எழுந்தருளினார். சிறப்பு திருமஞ்சனத்திற்கு பின் மீண்டும் கோயிலை அடைந்தார். விழாவின் இறுதி நாளான நாளை மலையப்ப சுவாமியுடன் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களும் சீதா ராமர் லட்சுமணர் ஆஞ்சநேயர் கிருஷ்ணர் ருக்மணி உற்சவ மூர்த்திகளுக்கு வசந்த உற்சவத்தில் திருமஞ்சனம் நடைபெறும். அதன்பின் அனைத்து உற்சவ மூர்த்திகளும் மாலையில் மீண்டும் கோயிலுக்கு திரும்புவர். வசந்த உற்சவத்தை முன்னிட்டு ஏழுமலையான் கோயிலில் கல்யாணோற்சவம், ஊஞ்சல் சேவை, அர்ஜுத பிரம்மோற்சவம் மற்றும் சஹஸ்ர தீபலங்கார சேவைகள் ரத்து செய்யப்பட்டது. நீலகிரி மாவட்டம் ஊட்டி மாரியம்மன் கோயிலில் சித்திரை தேர் திருவிழா நடக்கிறது. விழாவையொட்டி ஈழவா தீயா சமூகத்தினர் சார்பில் 18வது ஆண்டு கொடுங்கல்லூர் பகவதி அம்மன் திருவீதி உலா வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக காலை கணபதி ஹோமம், அம்மனுக்கு அபிஷேகம், தீபாராதனை, கனி, விளக்கு பூஜை, வெளிச்சப்பாடு அருளல், அன்னதானம் மற்றும் பகவதி பூஜை நடந்தது. மாலை 4 மணிக்கு கொடுங்கல்லூர் பகவதி அம்மன் கேரள வாகனத்தில் திருவீதி உலா எழுந்தருளினார். கேரளாவின் புகழ்பெற்ற பரணி திருவிழாவின் போது பக்தர்களால் பாடப்படும் பிரபலமான பரணி பாட்டு பாடலை பாடி வந்தனர். கொடுங்கல்லூர் பகவதி அம்மன் வழிபாட்டில் வாள் ஏந்தி அருள் வந்து ஆடும் பெண்களையும் ஆண்களையும் வெளிச்சப்பாடு என அழைக்கின்றனர். கேரளாவின் பாரம்பரியமான இந்த வழிபாட்டு முறையில் பெண் பக்தர்களின் பங்கு மிகவும் முக்கியமானது. தீவிரமான பக்தி நிலையில் வாளால் தங்கள் நெற்றியில் அடித்துக் கொண்டு பகவதி அம்மனுக்கு தங்களின் ரத்தத்தையே காணிக்கையாக செலுத்தும் வழக்கமும் உண்டு. சிவப்பு உடை அணிந்து வாள் ஏந்தி வந்த இவர்கள் பக்தர்களுக்கு அருள்வாக்கு கூறினர். திருவிழாவில் தாளப்பொலி, சிந்து பாட்டு, தையம், தெய்வ வேஷம், சிங்காரி மேளம், வெளிச்சப்பாடு துள்ளலுடன் வீதி உலா நடைபெற்றது. ஆடல் பாடல்களுடன் பக்தர்கள் பங்கேற்றனர். மகா தீபாராதனை, பிரசாதம் வழங்குதல், குருதி பூஜையுடன் விழா நிறைவு பெற்றது.
நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே பொன்னானி ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயில் 36ஆம் ஆண்டு திருவிழா வெகு விமரிசையாக துவங்கியது. இதில் பெண்கள் பங்கேற்று அம்மனுக்கு சீரெடுக்கும் நிகழ்ச்சி நடந்தது. விழாவையொட்டி ஸ்ரீ மகாவிஷ்ணு கோயில் வளாகத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. பக்தர்கள் கொண்டு வந்த பட்டு, பழங்கள், விளக்குகள் மற்றும் பல்வேறு பொருட்களை அம்மனுக்கு சீர்வரிசையாக எடுத்து வந்தனர். மேள வாத்தியங்கள் முழங்க கோயில் நிர்வாகிகள் முன்னிலையில் அம்மன் கோயில் பக்தர்கள் மற்றும் விஷ்ணு கோயில் நிர்வாகத்தினர் இணைந்து இந்த ஊர்வலத்தில் பங்கேற்றனர். தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு சீர்வரிசை பொருட்கள் கோவில் நிர்வாகத்திடம் வழங்கப்பட்டது. விழாவில் 2 கோயில்களின் நிர்வாகத்தினர் மற்றும் பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே தாயமங்கலம் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற முத்துமாரியம்மன் கோயில் உள்ளது. இக்கோயிலில் ஆண்டுதோறும் 10 நாட்கள் பங்குனி பொங்கல் விழா நடைபெறும். விழா நாட்களின் போது தமிழகம் முழுவதிலும் இருந்து வருகை தரும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தீச்சட்டி, 1000 கண் பானை, கரும்பாலை தொட்டில், முடி காணிக்கை, அங்க பிரதட்சணம் உள்ளிட்ட பல்வேறு நேர்த்திக் கடன்களை செலுத்துவர். ஆடு, கோழிகளை பலியிட்டு பொங்கல் வைத்து அம்மனை வேண்டுவர். இந்த ஆண்டு விழாவை முன்னிட்டு நேற்று முன்தினம் இரவு 10 மணிக்கு கொடிமரத்திற்கு முன்பாக ஹோமங்கள் வளர்க்கப்பட்டு பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து கொடிமரத்தில் கொடியேற்றம் நடைபெற்றது. அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்ற பிறகு மஞ்சள் கயிறை கொண்டு காப்பு கட்டப்பட்டு தீபாராதனை நடந்தது. அப்போது குழுமியிருந்த ஏராளமான பக்தர்கள் அருள் வந்து சாமியாடினர். அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள், பூஜைகள் நடைபெற்றன. விழாவில் தாயமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பொங்கல் விழா வரும் ஏப்ரல் 5ஆம் தேதியும், மின் அலங்கார தேரோட்டம் 6ஆம் தேதியும் நடைபெறும். ஏப்ரல் 8ஆம் தேதி தீர்த்தவாரி நிகழ்ச்சியுடன் திருவிழா நிறைவு பெறுகிறது. ஏற்பாடுகளை பரம்பரை அறங்காவலர் வெங்கடேசன், கோயில் பணியாளர்கள், தாயமங்கலம் கிராமத்தினர் மற்றும் பக்தர்கள் செய்து வருகின்றனர். மேட்டுப்பாளையம் காந்தி மைதானம் பகுதியில் பழமை வாய்ந்த மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது. கோயிலில் பங்குனி குண்டம் திருவிழா மார்ச் 17ஆம் தேதி பூச்சாட்டுதல் உற்சவத்துடன் துவங்கியது. தொடர்ந்து கம்பம் நடுதல், கொடியேற்றம், விளக்கு பூஜை நடத்தினர். விழாவின் சிகர நிகழ்ச்சியாக இன்று குண்டம் திருவிழா நடந்தது. இதனை முன்னிட்டு காலை பவானி ஆற்றங்கரையில் இருந்து சிம்ம வாகனத்தில் அம்மன் வீதி உலா புறப்பாடானது. குண்டத்தை வலம் வந்து கையில் வேலுடன் தலைமை பூசாரி முதலில் குண்டம் இறக்கினார். பின்னர் உதவி பூசாரிகள் கோலக்கூடை, சக்தி கரகம், சிவன் கரகம் ஏந்தி குண்டம் இறக்கினர். அவர்களைத் தொடர்ந்து நூற்றுக்கணக்கான பக்தர்கள் குண்டம் இறங்கி நேர்த்திக் கடன் செலுத்தினர். நாளை மாலை தேர் வடம் பிடிக்கும் நிகழ்ச்சி நடைபெறும். திருச்சி திருக்கயிலாய தர்மபுர ஆதீனத்திற்கு சொந்தமான உய்யக்கொண்டான் திருமலை உஜ்ஜீவநாதர் சுவாமி கோயிலில் பிரம்மோற்சவ விழா கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவையொட்டி தினமும் உற்சவங்கள் நடைபெற்று வந்தது. முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதிதாக செய்யப்பட்ட மரத்தேரில் ஸ்ரீ அஞ்சனாட்சி, ஸ்ரீ பாலாம்பிகை சமேதராக ஸ்ரீ உஜ்ஜீவநாதர் எழுந்தருளினார். மௌனமடம் கட்டளை தர்மபுரம் மாசிலாமணி தம்பிரான் சுவாமிகள் முன்னிலையில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. சிவனடியார்களின் கைலை வாத்தியங்கள் முழங்க பெண்களின் கோலாட்டத்துடன் பெருந்திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். தேரோடும் வீதிகள் வழியே தேர் சென்று பின்னர் நிலையை வந்தடைந்தது. திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர்.
மங்களாசாசனம் பெற்ற 108 திவ்ய தேசங்களில் நெல்லை மாவட்டம் நாங்குநேரி வான மாமலை திவ்ய சேத்திரம் 80வது திவ்ய தேசமாகும். ஸ்ரீ வரமங்கை தாயார் சமேத வான மாமலை பெருமாள் இங்கு அருள் பாலிக்கிறார். மூலவர் சுயம்புவாக தோன்றியவர். இத்தலம் நம்மாழ்வாரால் 11 பாடல்கள் பாடப்பெற்றது. இத்திருத்தலத்தில் மட்டுமே ஸ்ரீ சடாரிகள் நம்மாழ்வாரின் உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது. திருமலை திருப்பதியில் இருந்து இங்கு எழுந்தருளிய ஸ்ரீ வரமங்கை தாயாருக்கும் பெருமாளுக்கும் நடைபெறும் திருக்கல்யாண உற்சவம் பிரசித்தி பெற்றது. ஆண்டுதோறும் பங்குனி திருக்கல்யாண திருவிழா 11 நாட்கள் நடைபெறும். இந்த ஆண்டு திருவிழா ஸ்ரீ வான மாமலை ராமானுஜ ஜீயர் சுவாமிகள் அனுகிரகத்துடன் கடந்த 22ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தினமும் ஸ்ரீ வரமங்கை தாயார் சமேத ஸ்ரீ தெய்வநாயக பெருமாள் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா எழுந்தருளினார். விழாவின் சிகர நிகழ்ச்சியாக 10ஆம் திருநாளான இன்று தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. விழாவையொட்டி அதிகாலை 4:30 மணிக்கு மேல் விஸ்வரூபம், எண்ணெய் காப்பு, தீர்த்த விநியோகம் நடைபெற்றது. தொடர்ந்து தங்க தோழிக்கிணியாளில் 6:15 மணிக்கு மேல் திவ்ய தம்பதிகள் தங்கத்தேரில் எழுந்தருளினர். தங்கத்தேரில் ஸ்ரீ வரமங்கை தாயார் சமேத வான மாமலை பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து ஸ்ரீ வான மாமலை ராமானுஜ ஜீயர் சுவாமிகளுக்கு கோவில் சார்பில் மரியாதை செய்விக்கப்பட்டது. பின்னர் அலங்கரிக்கப்பட்ட தங்கத்தேரை ஜீயர் சுவாமிகள் வடம் பிடித்து துவங்கி வைத்தார். தொடர்ந்து தேரை பக்தர்கள் வடம் பிடித்து பக்தி பரவசமடைந்தனர். நாளை பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு மாலையில் பெருமாள் தாயார் மாலை மாற்றும் வைபவம் நடைபெறும். விழாவையொட்டி நாளை காலை திருக்கல்யாணம் மற்றும் இரவு பட்டண பிரவேசம் நடைபெறவுள்ளது. ஏற்பாடுகளை வான மாமலை மடத்தினர் செய்திருந்தனர்.